வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம சென்னையோட பெருமை மெரினா கடற்கரைக்கு நீலக்கொடி தகுதி கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. நம்ம கிட்ட இருக்கிற லேட்டஸ்ட் தகவல்களை வச்சுதான் இந்த உரையாடல். என்னென்ன முன்னேற்றங்கள் நடந்திருக்கு, இதோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. இந்த நீலக்குடிங்கிறது சும்மா ஒரு அழகுக்கால தெர்றதில்ல. ஆமா. அது கடற்கரையோட தூய்மை, பாதுகாப்பு, அப்புறம் சுற்றுச்சூழல் மேலாண்மை, முக்கியமா மாற்றுத்திறனாளிகள் எளிதா அணுக முடியுதாங்கிற பல உலகத்தரத்துக்கான அங்கீகாரம். ஓஹோ. இப்ப நமக்கு கிடைச்சிருக்க தகவல் படி பாத்தீங்கன்னா, அணுகல் வசதி, உள்ளூர் மக்களோட பேச்சுவார்த்தை, கட்டுமானங்கள், அரசு ஒப்புதல்னு நாம கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. சரி, முதல்ல ஒரு நல்ல விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாமே. மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த அணுகல் வசதி. இப்போ மெரினால மணல்ல சுலபமா தள்ளிட்டு போற மாதிரி பெரிய சக்கரம் வச்ச பலூன் வீல்சேர் அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா, 2 மெரினால இருக்கு. ஆமா, நீலக்கோடி பகுதிக்கும் வரப்போகுதுதான். இது எல்லாரையும் உள்ளடக்குற ஒரு நல்ல ஸ்டெப் மாதிரி தெரியுது இல்லையா? நிச்சயமா வரவேற்க வேண்டிய ஒண்ணுதான். ஆனா இங்கேயே ஒரு சின்ன முரண்பாடு பாருங்க. என்னது அது? உங்க தகவல்லயே இருக்கு. ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகளுக்காக போட்ட மரத்தாலான சாய்வுதளம், அந்த ரேம்ப், அது உடைஞ்சும் மணல் மூடியும் கிடக்க பயன்படுத்தவே முடியல. அப்படியா? ஆமாம். அதை சரி செய்ய மாநகராட்சி இப்போ 85 லட்சம் ரூபாய் செலவுல முழுசா சீரமைக்க போறதா திட்டம் இருக்கு. ஓ, அப்படியா? அப்போ புதுசா வசதி செஞ்சாலும் ஏற்கனவே இருக்கிற அடிப்படை வசதி சரியா இருக்கணுங்கிறது எவ்வளவு முக்கியம்னு தெரியுது இல்ல? அந்த சீரமைப்பு எப்போ நடக்குங்கிறதும் அது ஒரு கேள்விக்குறிதான். புரியுது. புதுசு வருது, ஆனா பழசும் சரியா இருக்கணும். சரி, அடுத்ததா இந்த உள்ளூர் மக்கள் விஷயம். நொச்சிக்குப்பம் மீனவர்கள் ஆரம்பத்துல எதிர்ப்பு தெரிவிச்சாங்களாமே. லூப் ரோடு பகுதியில திட்டம் வரும்போதுன்னு சொல்றாங்க. கரெக்ட். ஆரம்பத்துல அவங்களுக்கு ஒரு கவலை இருந்தது உண்மைதான். தங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குமோ, கடற்கரைக்கு போறதுக்கு சிரமமாகுமோன்னு கவலைப்பட்டு எதிர்த்திருக்காங்க. ஆமா. அதை கேட்டுதான் இப்ப திட்டத்துக்கான இடத்தையே மெரினா நீச்சல் குளம் பக்கம் மாத்திருக்காங்க. ஓ, சரி சரி. இது அப்போதைக்கு பிரச்சனைய சரி செஞ்சாலும் இது என்ன காட்டுதுன்னா, அந்த மீனவ சமூகத்தோட தொடர்ச்சியா பேசி அவங்க ஒத்துழைப்போட செய்யணுங்கிறத காட்டுது. ஆமா, அது முக்கியம். அதுக்காக தான் இப்போ உள்ளூர் ஆட்களை வச்சு ஒரு கடற்கரை மேலாண்மை குழு, அதாவது பீச் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, பிஎம்சின்னு சொல்றாங்க, அதை அமைக்கிறதும் இந்த திட்டத்துல கட்டாயமா இருக்கு. அப்போதான் இந்த மாதிரி திட்டங்கள் மேலோட்டமா இல்லாம உள்ளூர் மக்களோட சேர்ந்து நிலைச்சு நிக்கும்னு சொல்றீங்க. அதேதான், அவங்க ஒப்புதலோட நிலையானதா இருக்கணுங்கிறது தான் நோக்கம். நல்லது. அப்போ அதிகாரப்பூர்வமா என்ன நிலைமை? கவர்மெண்ட் சைட்ல இருந்து கிரீன் சிக்னல் கிடைச்சிடுச்சா? தமிழ்நாடு கடலோர மண்டல மேலாண்மை ஆணையம், டிஎன்எஸ், சிசெட்எம்ஏ, அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா? ஆமா, உங்க தகவல் படி மெரினா மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இன்னும் 3 கடற்கரை சேர்த்து 4 இடங்களுக்கு நீலக்குடி திட்டத்துக்கு இந்த ஆணையம் ஒப்புதல் கொடுத்திருக்கு. அதுல என்னென்ன வசதிகள் வரும்? அதுல சாம்பல் நீர் சுத்திகரிப்பு பண்றது, சோலார் லைட்ஸ், நல்ல சுத்தமான டாய்லெட்ஸ், மாற்றுத்திறனாளி அணுகல், சிசிடிவின்னு நிறைய விஷயங்கள் அடங்கும். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் பரப்புல நிழல் புடை, பிள்ளைங்க விளையாட இடம், எக்ஸசைஸ் பண்ற ஜிம் ஏரியா, மூங்கில் வளைவுகள், அப்புறம் ட்ரெஸ் மாத்துற ரூமு, பாலூட்டும் அறைன்னு இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகள்லாம் முடிஞ்ச கட்டத்துல இருக்கு. ஓ, அப்போ வேலைகள் வேகமா நடந்திருக்கு. ஆமா, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூட கூடிய சீக்கிரம் இதை தொடங்கி வைக்க போறதா சொல்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட எல்லாம் தயார் நிலைமையில இருக்குன்னு சொல்லலாமா? மொத்தத்துல மெரினா நீலக்கோடி வாங்குறதுக்கு எவ்வளோ பக்கத்துல இருக்கு? இதோட பெரிய அர்த்தம் என்னன்னு பாக்குறீங்க? சுருக்கமா சொல்லணும்னா, மெரினா நீலக்கோடி தகுதிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு. கட்டுமான வேலைகள் பெரும்பாலும் ரெடி. சரி. நிர்வாகத்துக்கு அந்த பிஎம்சி கமிட்டியும் அமைச்சாச்சு. அணுகல் வசதியில் அந்த பலூன் வீல்சேர் நல்ல விஷயம்தான். ஆனா அந்த உடைஞ்ச ரேம்ப் மாதிரி சில நடைமுறை சிக்கல்கள் இன்னும் இருக்கு. ஆமா, அது சரி செய்யப்படணும். மீனவர்களோட கவலையும் கேட்டு இடத்தை மாத்தி இருக்காங்க. பெரிய அளவுல பார்த்தா இது சென்னை ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டை நோக்கியும் சுற்றுலாவை மேம்படுத்தவும் போகுதுங்கிறத காட்டுது. ஆனா இதோட உண்மையான வெற்றியை எப்போ சொல்ல முடியும்னா, இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் சரி செஞ்சு அந்த உள்ளூர் மக்களோட நம்பிக்கையை தொடர்ந்து காப்பாத்துறதுல தான் இருக்கு. ஆக மெரினா நீலக்கொடி தகுதியை நெருங்கிட்டு இருக்கு. அணுகல், கட்டமைப்பு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைன்னு நிறைய விஷயங்கள்ல கவனம் செலுத்துறாங்க. அதே சமயம் இந்த வளர்ச்சி பாதையில உள்ளூர் சமூகத்தோட தேவைகளையும் சரியா கவனிக்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத இந்த தகவல்கள் நமக்கு காட்டுது. கரெக்டா சொல்லிங்க. நிறைவா உங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் ஒரு கேள்வி, யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. இப்போ பில்டிங் எல்லாம் கட்டி திறப்பு விழா எல்லாம் முடிஞ்சு நீலக்கொடியும் ஏத்தியாச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனா உண்மையான சவால் அதுக்கு அப்புறம்தான். எப்படிங்க?
அந்த ஆரம்பத்துல இருக்கிற ஆர்வம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தினசரி இதையெல்லாம் மெயின்டைன் பண்றது, அந்த கடற்கரை மேலாண்மை குழு தொடர்ந்து ஆக்டிவா இருக்கிறது, அந்த அணுகல் வசதிகள் எல்லாம் தொடர்ந்து நல்லபடியா இருக்கிறது, இதையெல்லாம் எப்படி உறுதிப்படுத்துவாங்க? இதான் உண்மையான சவால். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?